Good morning everyone. Me Mrs. Yellarsi Jaipandian. Today's topic is motion. First you learn about list the object which are at rest and which are in motion. அதாவது ஓய்வு மற்றும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவதாக டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அன் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைபிங் எ சர்க்குலர் பாத், அதாவது வட்டப்பாதையில் செல்லக்கூடிய ஒரு பொருளினுடைய தொலைவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டறியலாம். அடுத்ததாக கிளாசிஃபை யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், சீரான வேகம் மற்றும் சீரற்ற வேகம் அப்படிங்கிறத எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, வேகம் மற்றும் திசை வேகத்தை எப்படி வேறுபடுத்துறதுங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ரிலேட் எக்ஸலரேட்டட் அண்ட் அன்எக்ஸலரேட்டட் மோஷன், அதாவது முடுக்கப்பட்ட மற்றும் முடுக்கப்படாத இயக்கங்களை எப்படி தொடர்பு படுத்துறதுங்கிறதையும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். Deduce the equations of motion of an object from velocity time graph, அதாவது திசைவேகம் காலம் இந்த வரைபடத்திலிருந்து இயக்க சமன்பாடுகளை எப்படி நம்ம வருவிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். Write the equations of motion for a freely falling body, தடையின்றி கீழே விழக்கூடிய பொருளினுடைய இயக்க சமன்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது வட்ட இயக்கம். அண்ட் தென் ஐடென்டிஃபை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இன் டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கையில் மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசையை பற்றி நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக இயக்கம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இயக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதோட தொடர்புடையது தான் அப்படிங்கிறத ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஒரு பொருள் நம்ம கருதுகிறோம், அந்த பொருள் இயக்க நிலையில் இருக்கா ஓய்வு நிலையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம ஒரு சில பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா இயக்கம் இல்லாத மாதிரி தான் தெரியும், ஆனால் அந்த பொருள் இயக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஆஸ் எ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா பூமி என்ன பண்ணுது, சூரியனை சுற்றி வருது, அப்போ பூமிங்கிறது இயங்கிட்டு தான் இருக்குது. அந்த பூமிக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எப்படி தான் இருக்குன்னு அர்த்தம், இயக்கத்தில் இருக்கிறதாகத்தான் அர்த்தம். ஸோ நம்மை சுற்றி இருக்கிற இந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கார் ரோட்டில் போகுது, கார்ஸ் அலாங் த ரோடு, ட்ரெயின்ஸ் அலாங் த ட்ராக், அண்ட் ஏரோப்ளேன் in the sky, aeroplanes are in the sky are all moving. These movements in one type of motion, இதெல்லாம் மோஷனில் நிறைய வகை இருக்குது, இது ஒரு விதமான இயக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே போல் வீட்டில் மின் விசிறி, அதாவது ஃபேன், சீலிங் ஃபேன் ரொட்டேட் ஆகிறது another type of motion அப்படின்னு சொல்கிறாங்க. And then when you are playing in swing it moves to and fro, நம்ம ஊஞ்சலில் ஆடும்போது முன்னும் பின்னும் நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்கறது கூட ஒரு விதமான another type of motion அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ motion is described in terms of distance, speed, acceleration and time. In the lesson we'll study about different types of equations, different types and equations of motions அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாடத்தில் நம்ம இயக்கம் அப்படிங்கிறது எதால் வரையறுக்கப்படுதுன்னா தொலைவு, வேகம், முடுக்கம் மற்றும் காலத்தால் வரையறுக்கப்படுது. இந்த பாடத்தில் இயக்கம் பற்றின வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இயக்கத்திற்கான சமன்பாடுகளையும் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டாப்பிக்லேயே தெரியும். ரெஸ்ட்டுங்கிறது ஒரு நம்ம எந்த ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு அர்த்தம், அதனுடைய பொசிஷனில் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பொசிஷன் இன் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அ புக் லையிங் ஆன் அ டேபிள், ஒரு டேபிள் மேலே புக் வச்சுருக்கோம். வால்ஸ் ஃப்ரம் எ ரூம், ஒரு வீட்டில் வால்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மூவிங்கில் இல்லை ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ரன்னிங் ஆன் த ரோடு,
காரும் பஸ்ஸஸும் ரோட்டில் போகுது, பேருந்துகள்லாம் ரோட்டில் போகுது அப்படின்னா, அதே போல் பறவைகள் பறக்குது, இதெல்லாம் காற்று வெளியில் ஏற்படக்கூடிய மூமெண்ட்ஸ் இயக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு காரில் ஒருத்தர் வந்து பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்யும்போது ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு, காரில் ஒருத்தர் மூவ் பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ காரில் மூவ் பண்ணுறவர் அந்த மரத்தை பார்த்தா என்ன சொல்வார் அப்படின்னா, மரமும் மூவிங்கில் இருக்குது அப்படிங்கிறத அவர் நினைப்பார். ஆனால் மரம் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அங்கே மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அந்த மரம் எப்படி இருக்குன்னு சொல்வார், ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்வார். ஸோ இப்படி நம்ம அந்த மூவிங் அப்படிங்கிறதையும் மோஷன் அப்படிங்கிறதையும் ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகளை அடுத்ததாக சொல்கிறாங்க, டைப்ஸ் ஆஃப் மோஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம் மற்றும் ஒழுங்கற்ற இயக்கம்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. நிறைய இயக்கங்கள் இருக்குது, ஒரு 4 வகை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் ரேண்டம் மோஷன். லீனியர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் அதனுடைய மோஷன் இருக்கும். அந்த எந்த ஆப்ஜெக்ட், எந்த பொருளை நம்ம கருதுகிறோமோ அதனுடைய இயக்கம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய இயக்கம் மோஷன் அலாங்க சர்க்குலர் பாத்தில் இருக்கும். நேர்கோட்டில் செல்லக்கூடிய பொருளின் இயக்கம் அப்படிங்கிறது நேரான இயக்கம். வட்டப்பாதையில் செல்லக்கூடிய பொருளின் இயக்கங்கிறது வட்ட இயக்கம். Repetitive to and fro motion of an object at regular interval of time. Regular interval of timeல நடக்கக்கூடிய அந்த ஆசிலேஷன், அதாவது ஒரு புள்ளியை மையமாக வச்சு முன்னும் பின்னும் மீண்டும் மீண்டும் நடந்ததுன்னா அந்த இயக்கம் அப்படிங்கிறது அலைவு இயக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கு வந்து நம்ம சிம்பிள் பெண்டுலம் கூட சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. நெக்ஸ்ட்டு ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது மோஷன் ஆஃப் an object which does not fall in any of the above categories. அதாவது ஒழுங்கற்ற இயக்கம்ங்கிறது மேலே சொன்ன இயக்கங்கள் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த இயக்கம் குறிப்பிட்ட சம கால இடைவெளியில் நடக்காது அப்படிங்கிறது தான் ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் மோஷன் இயக்கத்தினுடைய வகைகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு சீரான மற்றும் சீரற்ற இயக்கம், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும். தட் மீன்ஸ் இப்போ ஒரு கார் வந்து மூவ் ஆகுது, அந்த மூவ் ஆகக்கூடிய அந்த கார் வந்து பர்டிகுலர் டைமிங்ஸில் பர்டிகுலர் டிஸ்டன்ஸு கவர் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஈக்குவல் டைமிங்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணதுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது சீரான இயக்கத்தில் இருக்குது. 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பேருந்தோ அல்லது ஒரு மகிழுந்தோ அப்படின்னா சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது சீரான இயக்கம். An object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time. That is called uniform motion அப்படின்னு சொல்கிறாங்க. சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் யூனிஃபார்ம் மோஷன். சீரற்ற இயக்கம்னா இப்போது ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ ட்ராவல் பண்ணுது, ரோட்டில் மூவிங்கில் இருக்குது. 5 மினிட்ஸில் அது வந்து 10 கிலோமீட்டர்ஸை கலக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் 2 கிலோமீட்டர்ஸ் தான் அது கடந்து போகுது, அந்த தொலைவை கடக்குது அப்படின்னா டைம் பீரியட் இஸ் ஈக்குவல். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அது வந்து இர்ரெகுலராக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ தட் இஸ் கால்டு நான் யூனிஃபார்ம் மோஷன். இதை வந்து சீரற்ற இயக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் வில் கோ டு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. தொலைவு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட்டு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணணும். தட் மீன்ஸ் இப்போது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா அதனுடைய ட்ராவலிங் டைம் அப்படிங்கிறது ஏலேருந்து எது வரைக்கும் போயிருக்கு, பி வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுதான் அதனுடைய தொலைவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ தொலைவுங்கிறத எஸ்ஐ முறையில் மீட்டர் அப்படிங்கிறதால அழகால குறிப்பிடுறாங்க. தொலைவுங்கிறது எண் மதிப்பு மட்டும் பெற்றிருக்கும். ஸோ அதுக்கு என்ன கிடையாது, திசைங்கிறது கிடையாது. தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம் இட்ஸ் மெஷர்ட் டு மீட்டர்.
It's a scalar quantity because it's having only magnitude. Magnitude மட்டும் இதுக்கு இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ்க்கு என்னன்னு சொல்கிறோம் நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி. எப்போ நீங்கள் படிக்கும்போதும் இது வெக்டர் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா இது 2 மார்க்ஸில் டிஃபைனில் கேட்பாங்க. அண்ட் தென் அந்த எஸ்ஐ அலகு என்ன அதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. தென் இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கக்கூடிய பொருளினுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். இட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் மூவிங் பாடி இன் எ பர்டிகுலர் டிரெக்ஷன் தட்ஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து போத் மேக்னிடியூடும் இருக்கும் டிரெக்ஷனும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கேலர் குவான்டிட்டி சொல்லுவோம். இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் ஆல்சோ அ மீட்டர். இடப்பெயர்ச்சியும் வந்து மீட்டர் அப்படிங்கிற அளவால் தான் குறிப்பிடுறாங்க. பட் இன் திஸ் ஒன் இஸ் வெக்டர் குவான்டிட்டி. ஸ்கேலர் குவான்டிட்டி எது வெக்டர் குவான்டிட்டி எது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன். ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன் மீன் வேகம், திசைவேகம் மற்றும் முடுக்கம். வேகம்னா என்ன? இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகுது அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த பொருள் என்ன பண்ணியிருக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அதுதான் வேகம். ஸோ தொலைவின் மாறுபாட்டு வீதம், தட் மீன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் யூனிட் டைம், தட் இஸ் கால்ட் ஸ்பீட். Speed is the rate of change of distance or the distance traveled in unit time. So speed அப்படிங்கிறது வந்து SI யூனிட்டில் மீட்டர் செகண்ட் பர் -1 அப்படின்னு குறிப்பிடலாம். மீட்டர் பை வினாடி அப்படின்னு குறிப்பிடலாம். வேகம்ங்கிறத கடந்து வந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். இப்போது நான் எந்த ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறேனோ அந்த ஆப்ஜெக்ட்டு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டு கடக்கிறதுக்கு பர்டிகுலர் டைம் எடுத்துருக்கணும். அந்த டைமால் நம்ம டிவைட் பண்ணோன்னா அதுதான் ஸ்பீடு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கணக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கீடு அப்படிங்கிறது செப்ரேட்டாக நம்ம செப்ரேட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாடத்தினுடைய தலைப்புகளை உங்களுக்கு முடிச்சிடுறேன். வேகம்ங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் குறிப்பிட்ட தொலைவை கடக்கணும் அப்படின்னா பர்டிகுலர் டைம் டேக்கன் அது எடுத்திருக்கோம். அதுதான் அதால் நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஸ்பீட். ஸோ நெக்ஸ்ட்டு திசைவேகம். திசைவேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தட் மீன்ஸ் வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். தோஸ் ஆர் ஆல் வெரி சிம்பிள் டெஃபினிஷன். இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஹையர் கிளாஸஸில் உங்களுக்கு படிக்கிறது ஃபிசிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்ல தெளிவாக படிச்சுட்டு வாங்க. இட்ஸ் கால்ட் velocity. In this velocity is the vector quantity. In SI unit velocity is meter second per -1. Meter second per -1. So velocity is equal to displacement by time taken. Velocity na குறிப்பிட்ட தொலைவு அது கடந்தது இல்லையா, இடப்பெயர்ச்சி அது எடுத்துக்கொண்ட நேரம், அதுதான் வந்து திசைவேகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸலரேஷன். Acceleration is the rate of change of velocity or it is the change of velocity in unit time. It is the vector quantity and then its unit is meter second per -2. முடுக்கம்ங்கிறது திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படக்கூடிய திசைவேக மாறுபாடுன்னு குறிப்பிடுறாங்க. இந்த முடுக்கம்ங்கிறது வெக்டர் அளவு. பிகாஸ் இதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டிரெக்ஷனும் இருக்குது, எண் மதிப்பும் இருக்குது, திசையும் இருக்குது. அதனால் முடுக்கம் ஒரு வெக்டர் அளவீடு. இதனுடைய அலகு மீட்டர் வினாடி பர் -2. இதெல்லாம் கேட்பாங்க 1 மார்க் கொஷின்ஸில். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யூனிட்ஸையும் நீங்கள் சேர்த்து எழுதணும். இது அலகுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அலகுகளையும் நீங்கள் சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு அக்ஸலரேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா திசைவேக மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம். திசைவேக மாற்றம்னா என்ன? இப்போ நான் எந்த பொருள் கருதுறேனோ அந்த பொருள் அதனுடைய தொடக்க திசையிலிருந்து திசைவேகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் போயிருக்கோம் இல்லையா, அந்த வந்து இறுதி திசைவேகம்னு சொல்லலாம். இறுதி திசைவேகத்திலிருந்து தொடக்க திசைவேகத்தை நம்ம மைனஸ் பண்ணோன்னா கழிச்சிட்டோன்னா அதுதான் திசைவேக மாற்றம். ஸோ தொடக்க திசைவேகம் யூன்னு எடுத்துக்கிட்டோன்னா இறுதி திசைவேகம் v அப்படின்னு குறிப்பிடலாம்.
ஸோ இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகம் அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணுறது v மைனஸ் u அப்படின்னு குறிப்பிடலாம். இறுதி திசைவேகம் v, தொடக்க திசைவேகம் u. இது தமிழ் மீடியமுக்கும் இதே தான். அண்ட் தென் இதை வந்து எவ்வளோ காலம் கடந்தது அப்படிங்கிறது tன்னு குறிப்பிடுறாங்க. இதுதான் வந்து அந்த பொருள் எடுத்துக்கொண்ட திசைவேக மாற்றம், எடுத்துக்கொண்ட நேரம், இதுதான் முடுக்கம் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. ஸோ முடுக்கம் அப்படிங்கிறத ஒரு பொருள் தன்னுடைய திசையை மாற்றாமல் நேர்கோட்டில் இயங்கும் ஒரு நிகழ்வினை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா v இஸ் கிரேட்டர் தேன் u. v இஸ் கிரேட்டர் தேன் u, அதாவது இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா. திசைவேகம் அப்படிங்கிறது நேரம் செல்ல செல்ல அதிகரிக்கும், மேலும் முடுக்கம் நேர்மதிப்பு பெறும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அடுத்து முடுக்கம்ங்கிறதுனுடைய தொடக்க திசைவேகம் இறுதி திசைவேகம் என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நேர்கோட்டு இயக்கத்திற்கான வரைபட விளக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. நேர்கோட்டு இயக்கம், இந்த நேர்கோட்டு இயக்கமில் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கான வரைபடம் கொடுத்துருக்காங்க. தொலைவு மற்றும் காலத்திற்கான வரைபடம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. வேகம் அல்லது திசைவேகம் சார்ந்த வரைபடம். இந்த நிலைகளில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வரைபடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வரைபடம் see the distance time graph for uniform motion. இப்போ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம வந்து அந்த யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கத்திற்கான வரைபடத்தை எப்படி வரையலாம், இது நீங்கள் கிராஃப் வச்சு நீங்களே ஈஸியாக போட்டு பார்க்கலாம். எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு அப்படிங்கிறதுல எக்ஸ் அச்சில் காலத்திற்கான டைம்க்கான வேல்யூஸை நீங்கள் நோட் பண்ணலாம். 0லேருந்து 5, 10, 15, 20, 25ன்னு. அண்ட் தென் தொலைவு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒய் ஆக்சஸில் டிஸ்டன்ஸ்க்கு இன் மீட்டரில் 100 நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இங்கே தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்கனால 1000 கூட நீங்கள் நோட் பண்ணலாம். 1000, 2000, 3000 இப்படி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம அதை பாயிண்ட் வச்சோம் அப்படி சொன்னால் அது ஒரு சீரான திசைவேகமுடையதாக நம்மளுக்கு காணப்படும். ஸோ இதுதான் வந்து இந்த தொலைவு மற்றும் காலத்திற்கான வரைபடமாக உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. இது ஈஸி தான், நீங்கள் வீட்டிலையே இதை போட்டு பார்க்கலாம் பை ப்ராக்டிஸ். ஸோ நான் இந்த படம் வரைகிறது அப்படிங்கிறத விட இதில் நீங்கள் வந்து சாய்வுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸ்லோப்பு. இந்த சாய்வுங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ, பி அண்ட் சி. ஏ, பி அண்ட் சி. இந்த சாய்வு, இதுதான் சாய்வு. இந்த சாய்வுக்கான வரைபடம் அப்படிங்கிறது, சாய்வுக்கான வரைபடம்ங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிசி பை ஏசி. பிசி பை ஏசி. இங்கே பியிலிருந்து சி வரைக்கும் இருக்கிற தொலைவு என்ன, அண்ட் தென் கீழே எக்ஸ் ஆக்சஸில் ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கிற தொலைவு என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக அந்த பிசி பை ஏசிங்கிறதுக்கு கால்குலேஷன் போட முடியும். இதுதான் வந்து சாய்வுக்கான வரைபடம். பியிலிருந்து சி வரைக்கும், ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவுகள் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு பிசி பை ஏசி போட்டோன்னா அந்த நேர்கோட்டினுடைய சாய்வு எவ்வளோன்னு தெரியும். ஸோ 500/5ன்னு கிடைக்குது. தட் மீன்ஸ் 100 மீட்டர் பை வினாடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம இந்த வரைபடத்திலிருந்து சீரான திசைவேகத்திற்கான சீரான இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் தொலைவு மற்றும் காலத்திற்கான வரைபடம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சீரற்ற இயக்கமில் இருந்ததுன்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. சீரற்ற இயக்கம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது வந்து ஒரு நேர்கோட்டில் போகாது, அதனுடைய பாதை என்பது ஒரு நேர்கோடாக இருக்காது. அப்படி நேர்கோடாக இல்லாத பட்சத்தில் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நடந்து போகிறாரு, அந்த நடந்து போகக்கூடியவனுடைய தொலைவு பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஏரோ மார்க்கில் சைக்கிளில் போகிறவங்களுடைய வேகம், மூன்றாவது காரில் செல்லக்கூடிய மகிழுந்தில் செல்லக்கூடியவங்களுடைய வேகம், இந்த எல்லாமே மாறி இருக்கு பாருங்கள். அப்போது இந்த சீரற்ற வேகம் அப்படிங்கிறதுல காலம் மற்றும் தொலைவு மற்றும் காலத்திற்கான வரைபடம் அப்படிங்கிறத நம்ம வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான வரைபடம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, இது வந்து இவ்வளோ காலத்தில் இவ்வளோ தொலைவு ஒவ்வொருத்தர் போனது, அதாவது நடந்து போனவங்க, சைக்கிளில் போனவங்க, பேருந்தில் அல்லது மகிழுந்தில், காரில் போனவங்க, அவங்களுடைய
காலம் அப்படிங்கிறதையும் தொலைவு எவ்வளோ கடந்தாங்கன்றது. காலம்ங்கிறது ஓரளவுக்கு 2 நிமிஷத்தில் கடந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 2 நிமிஷத்துலேயே நடந்தவங்களுடைய தொலைவு ஒன்று இருக்குது, காரில் போனவங்களுடைய தொலைவு ஒன்று இருக்குது, சைக்கிளில் போனவங்களுடைய தொலைவு வேறு இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு டாட் வச்சு பாயிண்ட் வச்சு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த சீரற்ற இயக்கத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வரைபடம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வரைபடம் அப்படிங்கிறது சீரற்ற இயக்கத்திற்கான வரைபடம். சீரற்ற இயக்கத்திற்கான வரைபடத்தை தொடர்ந்து திசைவேகம் மற்றும் காலம், திசைவேகம் மற்றும் காலத்திற்கான வரைபடம் குறிப்பிட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படிங்கிறதுல ஏசி இன்ட்டு சிடி எஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு செவ்வகமாக நம்ம கருதுகிறோம் அப்படின்னா அந்த செவ்வகத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் வரைக்கும் பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏபிசிடி ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கிராஃபில் அது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு சிடி அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுதான் வந்து திசைவேகம் மற்றும் காலத்திற்கான வரைபடம். இதை குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திசைவேகம் காலம் அப்படிங்கிறதுக்கான வரைபடத்தை தொடர்ந்து கீழே ஒரு அட்டவணை, சீராக முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கான ஒரு அட்டவணை ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கான ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸை நம்ம கிராஃபிக்கலாக அப்ளை பண்ணுறோம் அப்படி சொன்னால் அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வரைபடம் இப்படி தான் இருக்கும். ஸோ யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் கிராஃப், யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்குரிய கிராஃப். தட் மீன்ஸ் டைம் இஸ் 0, 5, 10, 15, 20 to 30 வரைக்கும் இருக்குது. வெலாசிட்டி ஆஃப் த கார் வந்து 0 to 54 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கான வரைபடத்தை பெறலாம். இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது மாதிரி ஏ, பி, சி, டி அண்ட் இ இந்த ஒரு ஃபுல் போர்ஷனுக்குரிய கால்குலேஷன் தான் நீங்கள் போடணும். தட் மீன்ஸ் ஏ, பி, சி, டி அண்ட் இ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது. இப்போது செவ்வகத்தினுடைய பரப்பளவு உனக்கு தெரியும், அந்த மதிப்பையும் ப்ளஸ் முக்கோணத்தினுடைய பரப்பையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா இந்த கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக முடியும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் ஏ, பி, சி, டி இது வந்து ஒரு செவ்வகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஏபி இன்ட்டு பிசி. செகண்டு முக்கோணத்தினுடைய பரப்பளவு. தட் மீன்ஸ் ஏடிஇ, ஏடிஇ, ஏடிஇ இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா முக்கோணம், இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா செவ்வகம். இப்போது இந்த ரெண்டுத்தினுடைய கூடுதல் தான் இந்த சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்தினுடைய வரைபடத்தில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இப்போ இதில் செவ்வகத்தின் பரப்பளவில் ஏபி இன்ட்டு பிசி, முக்கோணத்தின் பரப்பளவில் 1/2 இன்ட்டு ஏடி இன்ட்டு டிஇ. ஸோ இப்போ எனக்கு இது தனித்தனியாக தெரியுது. நான் இதை மொத்தமாக ஒரு நாற்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நாற்கரத்தில் சரிவகம் ஏபிசிடிஇ இதனுடைய பரப்பளவு இருந்து கூட நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். அதாவது சரிவகம் ஏபிசிடிஇ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது முக்கோணம் ப்ளஸ் செவ்வகம் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சரிவகம் மட்டும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ட்ரிபேசியம் தட் மீன்ஸ் ஏபிசிடிஇ. ஸோ half into sum of length of parallel sides into distance between parallel sides. ஸோ half into AB plus CE into BC இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சீராக முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கான சமன்பாடுகளை எப்படி நம்ம வருவிக்கிறதுங்கிறதுக்கான விளக்கம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமானது. இது வந்து பேசிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சீரற்ற முடுக்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய கிராஃபிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு படம் மட்டும் கிராஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதிலேருந்து நம்ம வேறு எதையும் கண்டுபிடிக்கிறதுங்கிறதெல்லாம் முடியாது. சீரான இயக்கத்துக்கு தான் நம்ம கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது போட முடியும். இந்த முடுக்கப்பட்ட இயக்கத்துக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் இன் ஃபிசிக்ஸ். இயக்க சமன்பாடுகளில் பேசிக்கான நிறைய ஈக்குவேஷன்ஸை
கொடுத்துருக்கக்கூடியது இந்த இயக்க சமன்பாடுகள். இதை வந்து நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரு. நியூட்டனுடைய 3 இயக்க சமன்பாடுகள், நியூட்டனின் இயக்க சமன்பாடுகள் அப்படி எது கேட்டாலும் உங்களுக்கு இதுதான் நினைவுக்கு வரணும். தட் மீன்ஸ் V is equal to U plus AT, S is equal to UT plus half AT square, V square is equal to U square plus 2AS. இதுதான் நியூட்டன்ஸினுடைய 3 இயக்க சமன்பாடுகள். இந்த நியூட்டனுடைய சமன்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து வரைபட முறையில் இந்த சமன்பாடுகளை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத ஒரு வரைபடம் மூலமாக உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த திசைவேகம் காலம் வரைபடம் அப்படிங்கிறத நான் இங்கே வச்சுருக்கேன். ஒரு பொருள் சீராக எப்படி முடுக்கமடையும் பொழுது இனிஷியல் பிளேஸ்லேருந்து ஃபைனல் பிளேஸ்க்கு வந்து அது எப்படி போகுது குறிப்பிட்ட கால இடைவெளியில் அப்படிங்கிறது தான் இந்த திசைவேகம் கால மாறுபாடுங்கிற படம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபஸ்ட்டில் முதல் இயக்க சமன்பாடு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மோஷன் அப்படிங்கிறதுல இந்த டயக்ராமுக்கு கீழே இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது யூன்னு கொடுத்துருக்காங்க. யூங்கிறது ஓடி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு இஏன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓடிங்கிறது இதுதான் ஓடி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு இஏ. இந்த இஏங்கிறது ஈக்குவலாக இருக்கும் இந்த ஓடிக்கு. சரியா? அடுத்து the final velocity of the object அப்படிங்கிறது v, small v. that means OC. இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஸோ OC this is also equal to EB. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பொருள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிடுச்சு, ஆனால் அது குறிப்பிட்ட டைம் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டைமிங்ஸ் அப்படிங்கிறது OE இஸ் ஈக்குவல் டு DA. அது கடந்த தொலைவு தான் OE. அந்த OE இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு DA அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு புரியணும், எது எது ஈக்குவல் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஃப்ரம் த கிராஃப் we know that AB இஸ் ஈக்குவல் டு DC. இந்த கிராஃப்லேருந்து ஏபியும் இந்த டிசியும் சமங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏபியும் டிசியும் சமங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போது முதல் இயக்க சமன்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது? பை டெஃபினிஷன் முதல் இயக்க சமன்பாடை வரையறைப்படி முடுக்கம் ஸ்மால் ஏ அப்படின்னு வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை இதில் முடிச்சுக்கலாம். ஸோ OC minus OD divided by OE, that means final velocity minus initial velocity by time. இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியாத அந்த டயக்ராம் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம் டிவைடட் பை காலம். OC minus OD by OE and then DC by OE. அந்த OC minus OD எதுக்கு சமம்னா DCக்கு சமம். OC minus OD. இந்த OC இதிலிருந்து இந்த ஓடியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா டிசிங்கிறது கிடைக்கும். ஸோ டிசி பை ஓஇன்னு கிடைக்கும். ஸோ ஸ்மால் ஏ பிகம்ஸ் டிசி பை டி. ஏன் அதை நம்ம டீன்னு சொல்கிறோன்னா ஓயினுடைய மதிப்பு என்ன? டி, ஸ்மால் டி. இது காலம்னு போட்டிருக்காங்க, இது டி. சரி, அடுத்து டிசி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. டிசிங்கிறது டிசி, இந்த டிசிங்கிறது ஏபி. ஏன்னா இது நம்ம ஈக்குவல்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதை ஏபின்னு எடுத்துக்கிறோம். இட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஃப்ரம் கிராஃப் இபியினுடைய மதிப்பு, இந்த இபி இதனுடைய மதிப்பு இஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணி எழுதலான்னா இஏ ப்ளஸ் ஏபி. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் அந்த இபியினுடைய வேல்யூ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக V இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் ஏடி. இதுதான் வந்து ஃப்ரம் கிராஃப்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஏரியா ஆஃப் குவாட்ரேட் ஆங்கிள், தட் மீன்ஸ் டிஓஇபி. டிஓஇபி இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் நம்ம கருதும்போது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்
ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் DOEA ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DAB அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இன் திஸ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் AE இன்ட்டு OE. எங்கே இருக்குது AE? இதுதான் AE இன்ட்டு OE. தட் மீன்ஸ் ஓலிருந்து E வரைக்கும் இருக்கக்கூடியது ப்ளஸ் half இன்ட்டு AB இன்ட்டு DA. AB இன்ட்டு DA இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் S is equal to UT plus half AT ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா UT plus half AT ஸ்கொயர்னு கிடைக்கும். திஸ் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஏரியா ஆஃப் ட்ரிபாசியம் தட் மீன்ஸ் DOEB. DOEB இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா half into sum of length of parallel side into distance between parallel side அப்படின்னு சொல்லலாம். ஸோ half into OD plus BE into OE which is become half into ODனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், இது Uன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் Bனுடைய வேல்யூ BE, இதனுடைய வேல்யூ Vன்னு தெரியும். ஸோ U ப்ளஸ் Vன்னு கிடைக்கும். இந்த OEக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் காலம் எங்கேருந்து எவ்வளோ தூரம் நகர்ந்தது அப்படி சொல்லி அது T. ஸோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா A is equal to V minus Uன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பை Tன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். T becomes V minus U by Aன்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவே நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு V square is equal to U square plus 2AS அப்படிங்கிறது கிடைக்கும். திஸ் இஸ் த தேர்ட் equation ஆஃப் மோஷன். இதுதான் நியூட்டனினுடைய இயக்க சமன்பாடுகளின் மூன்றாவது சமன்பாடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மூன்று சமன்பாடுகள் மிக மிக முக்கியமான சமன்பாடுகள் which is V is equal to U plus AT. Second one is S is equal to UT plus half AT square. மூன்றாவது V square is equal to U square plus 2AS. தூக்கத்தில் கேட்டால் கூட உங்களுக்கு இதை சொல்ல தெரியணும். ஸோ இந்த சமன்பாடு மிக மிக முக்கியமான கேள்வி. நியூட்டனுடைய இயக்க சமன்பாடு. தடையின்றி தானே விழும் பொருளின் இயக்கம், மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிக் ஸ்டோன் ஒன்று ஒரு ஸ்மால் எரேசர் ஒன்று வச்சுட்டு நம்ம மேலேருந்து குறிப்பிட்ட உயரத்துலேருந்து கீழே போட்டோன்னா ரெண்டு பொருளும் வந்து கீழே பூமியை வந்து அடையிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. அப்போது சற்று ஏறக்குறைய அந்த ரெண்டும் வந்து கீழே ரீச் ஆகிடுது. ஆனால் ஒரு பேப்பரையும் ஒரு அழிப்பானையும் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அழிப்பான் கீழே வந்து முதல்ல விழுந்துடும். ஆனால் பேப்பர் வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் அதே பேப்பரை நம்ம பந்து மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய அதுவும் வந்து கீழே வந்து ரீச் ஆகிடும் அந்த அழிப்பானோடது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எடை அதிகம் இருக்கக்கூடிய பொருள் முதல்ல வந்து அர்த்தை வந்து ரீச் ஆகுது, எடை கம்மியாக இருக்கிற பொருள் வந்து மெதுவாக தான் ரீச் ஆகுது. ஆனால் இது வந்து காற்றில் ஏற்படக்கூடிய தடையின் காரணமாக தான் அது வந்து சேர்கிறதுக்கு நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து தடையின்றி தானே விழும் பொருளில் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இன்கேஸ் இதை வந்து ஒரு காற்று இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெற்றிடமாக நம்ம கருதணுன்னா அந்த பொருள்கள் எந்த பொருள் நம்ம தூக்கி போட்டாலும் அது என்னாகும், தானாக சீக்கிரமாக வந்து ஒரே நேரத்திலேயே அந்த பூமியை வந்து அடையும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் பாடியில் தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் சர்க்குலரி மோஷன், தட் மீன்ஸ் சீரான வட்ட இயக்கம். சீரான வட்ட இயக்கம்னு சொல்லும் பொழுது ஒரு பொருளை வந்து நம்ம வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் சுழற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்முடைய பாதையிலிருந்து மாறாமல் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறத நம்ம கருதலாம். உதாரணத்துக்கு பூமி சூரியனை சுற்றி வரக்கூடியது, நிலவு பூமியை சுற்றி வர்றது, இதெல்லாம் சொல்லலாம். கடிகாரத்தினுடைய வினாடி முள்ளின் இயக்கம், இதெல்லாம் சீரான வட்ட இயக்கத்திற்கு உதாரணமாக குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த வட்டப்பாதையில் இவங்க சுற்றி வரும்பொழுது இதனுடைய வேகத்தை நான் கால்குலேட் பண்ணோன்னா சுற்றளவு பை எடுத்துக்கொண்ட காலம், தட் மீன்ஸ் 2πr by Tயால் நான் டிவைட் பண்ணனா எனக்கு அதனுடைய வேகம் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக என்னால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை, சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படி சொல்லும்போது என்னுடைய மைய நோக்கு முடுக்கம்னா இப்போ ஒரு பொருளை வட்டப்பாதையில் இயங்க செய்கிறோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய முடுக்கம் மையத்தை நோக்கியவாறு இருந்ததுன்னா அது மைய நோக்கு முடுக்கம். அதனுடைய விசையும் மையத்தை நோக்கி அமையும், அப்போ அதை வந்து மைய நோக்கு விசை அப்படின்னு குறிப்பிடுறோம். இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன்.
இது வந்து எதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, v திசை வேகத்தில் அதனுடைய ஆரம் ஸ்மால் ஆர் ஆரத்தில் அது ரொட்டேட் ஆகும்போது வட்டப்பாதையில் சுற்றி வரும்போது அதனுடைய மைய நோக்கு முடுக்கம்ங்கிறத a is equal to v square by r அப்படிங்கிற ஃபார்முலா மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் F is equal to mass into centripetal acceleration, that means நிறை mv square by r. நிறை into மைய நோக்கு முடுக்கம்ங்கிறது mv square by r அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைய விலக்கு விசை. இப்போ மைய நோக்குனா அது கண்டிப்பாக எதை நோக்கி இருக்கும்? மையத்தை நோக்கி இருக்கும். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல விலக்கு, மைய விலக்குன்னு சொல்லும்பொழுது ஒரு கல்லை வச்சு நம்ம கயிறில் ரொட்டேட் பண்ணி அதை சுற்றும்போது அந்த வெலாசிட்டி குறிப்பிட்ட திசை வேகத்தில் அது சுற்றி வருது அந்த பாலு. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உள்ளே இருக்குது, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவுட்டரில் இருக்குது. சென்ட்ரிபிட்டல் அப்படிங்கிறது மைய நோக்கு விசை, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மைய விலக்கு விசை, ரெண்டுமே அங்கே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த கயிறை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வட்டப்பாதையிலிருந்து விலகி அந்த பொருள் என்ன ஆகும்? குறிப்பிட்ட தொலைவில் போயிட்டு கீழே தூரமாக போயிட்டு அந்த பொருள் விழுந்துடும். ஸோ இது மைய விலக்கு விசைக்கு ஒரு உதாரணமாக துணி துவைக்கும் இயந்திரத்தை சொல்லியிருக்காங்க, வாஷிங் மிஷின் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மைய விலக்கு விசை.